जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். சிதம்பரமும் ஆச்சாரியாளும். சிதம்பர சமாச்சாரம் கொஞ்சம் சொல்ல வேண்டும். ஆச்சாரியாளுக்கும் சிதம்பரத்திற்கும் சூக்ஷ்மமாக ஒரு சம்பந்தம் இருந்திருப்பதாக தெரிகிறது. அவர் பரமேஸ்வரனிடமிருந்து பெற்ற 5 ஸ்படிகலிங்கங்களில் ஒன்றை சிருங்கேரியிலும் இன்னொன்றை இங்கேயும், அதாவது காஞ்சி ஸ்ரீமடத்திலும் ஸ்தாபித்தது போக பாக்கி 3 பிரசித்த க்ஷேத்திரங்களில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அந்த 3இல் 2 ஹிமாச்சலத்திலேயே உள்ள கேதாரிநாதமும் நேபாளத்தில் உள்ள நீலகண்ட க்ஷேத்திரமும் ஆகும். மற்றது எதுவென்றால் சிதம்பரம்தான். தாம் சித்தி அடைகிற பரியந்தம் தம்மிடமே ஆச்சாரியால் வைத்துக் கொண்டிருந்த லிங்கத்தை அந்த சமயம் நெருங்கும் போது சுரேஸ்வராச்சாரியாளிடம் கொடுத்து சிதம்பரத்தில் பிரதிஷ்டை பண்ண சொன்னார் என்று ஆனந்தகிரியத்தில் இருக்கிறது. சிதம்பரம் பரம வேதாந்த தாத்பரியங்களை குறிக்கும் க்ஷேத்திரம். சிதம்பரம் என்ற அந்த பெயரே வேதாந்தமானது, ஞான ஆகாசம் என்று அர்த்தம். சாதாரணமாக க்ஷேத்திர பெயர்கள் புராண கதைகளை குறிப்பதாக இருப்பதே வழக்கம். காளஹஸ்தி, அருணாச்சலம், ஜம்புகேஸ்வரம், கஜாரண்யம், திருவானைக்கா என்ற பெயர்கள் அந்தந்த ஸ்தல புராண சம்பந்தம் உள்ளவைதான். சிதம்பரம் என்ற பெயர் மாத்திரம் வேதாந்தமாக இருக்கிறது. வியாக்கிரபுரம் புலியூர் என்று புராண சம்பந்தம் உள்ளதாக அதற்கு ஒரு பெயர் இருந்தாலும் சிதம்பரம் என்பதுதானே பிரசித்தமாய் இருக்கிறது. திருச்சிற்றம்பலம் என்று திருமுறைகளை ஆரம்பிக்கிறார்கள், அதுவும் வேதாந்த பெயர்தான். தகராகாசம் என்று நம் ஹிருதய குகையில் ஆத்மஸ்தானமாக இருப்பதைத்தான் சிறு அம்பலம் என்பது. ஸ்வரூப நடராஜா பஞ்சகிருத்தியம் செய்வதற்கு பக்கத்திலேயே அரூபமாக நிஷ்கிரியமாக உள்ள ஆகாசத்தை ரகசியம் என்று அங்கே வைத்திருக்கிறது. ஆகாச க்ஷேத்திரம் என்றால் ஈத்தர் என்ற சூக்ஷ்ம பூதத்தை குறிப்பது மட்டுமில்லை, ஆத்ம தத்துவத்தையேதான் ஆகாசம் என்பது. யோக வேதாந்த பிரகரணமான யோகதாராவளியில் ஆச்சாரியால் ஸ்ரீசைலத்தை குறிப்பிட்டிருப்பதற்கு விசேஷமுண்டு என்பது போலவே விவேக சூடாமணியில் அவர் சிதம்பரம் என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார். புஸ்தகத்தின் கடைசி பாகத்தில் ஜீவன் முக்தனை வர்ணிக்கும் போது வாஸ்தவத்தில் அவன் நிலை பெற்றிருப்பது ஞான ஆகாசத்திலேயே ஆனதால் வெளிப்பார்வைக்கு எப்படி வேணுமானாலும் கூத்தடிப்பான், பைத்தியம் மாதிரி இருப்பான், பச்சை குழந்தையாட்டம் இருப்பான், பிசாசு மாதிரி கூட இருப்பான், எல்லாவற்றையும் அவிழ்த்து போட்டுவிட்டு திரிவான், இல்லாவிட்டால் மான் தோல், புலித்தோல் எதை வேண்டுமானாலும் போட்டு கொண்டிருப்பான் என்று சொல்கிறார். அப்போது அவனை ஞானாகாசத்தில் நிலை பெற்றவன் என்பதற்கு சிதம்பரஸ்தக என்றே போட்டிருக்கிறார். குறிப்பு: திகம்பரோ வாபீச்ச சாம்பரோவா த்வகம்பரோ வாபி சிதம்பரஸ்தக உன்மத்த வத்வாபீச்ச பாலவத்வா பிசாசவத் வாபி சரத்வன்யவாம். ஆச்சாரியால் பிறந்த மலையாள தேசத்திற்கு ஒட்டினார் போல குங்கு நாட்டில் பேரூர் என்ற நடராஜ க்ஷேத்திரம் இருக்கிறது. ஆச்சாரியால் அவதாரத்திற்காக மாதா பிதாக்கள் பஜனம் செய்த திருச்சூரும் திருச்சிவ பேரூர்தானே. பேரூருக்கு ஆதி சிதம்பரம் என்று பெயர் இருக்கிறது. அம்பலம் என்று சந்நிதிகளை சொல்கிற வழக்கம் மலையாளத்தில் தான் இருக்கிறது. சிற்றம்பலம், பொன்னம்பலம், வெள்ளியம்பலம் என்றெல்லாம் நடராஜ சந்நிதியைத்தான் தமிழ் தேசத்தில் சொல்கிறோம். இந்த அம்பலத்தின் விமானமும் தமிழ்நாட்டில் இதர சந்நிதிகளில் உள்ள கோபுர பாணியிலேயே இல்லாமல் மலையாள கூரை கட்டுமான பாணியிலேயே இருக்கிறது. சிதம்பரத்து தீட்சிதர்கள் குடுமியை பின்பக்கம் முடியாமல் நம்பூதிரிகளைப் போல முன்பக்கம் முடிகிறார்கள். நம்பூதிரிகள் நேர் உச்சியில் ஊர்த்வசிகையாக முடிந்தால் இவர்கள் இன்னும் முன்பக்கம் கொஞ்சம் பக்கவாட்டாக பூர்வ சிகையாக முடிகிறார்கள். ஆகக்கூடி பின்னால் முடிந்து கொள்ளாத ஒற்றுமை இருக்கிறது. தீட்சிதர்களுக்கு மலையாள சம்பந்தம் விசேஷமாக இருந்ததை காட்டுகிற மாதிரி பெரிய புராணத்தில் ஒரு விஷயம் வருகிறது. கூற்றுவ நாயனார் என்று ஒருத்தர். அவர் ஒரு குறுநில மன்னர். சோழ தேசத்தில் இருந்த
களந்தை என்ற ஊரில் இருந்து கொண்டு சுற்றுப்பட்ட சின்ன பிரதேசத்தை ஆண்டு கொண்டிருந்தவர். சோழராஜாவுக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தவர். அவர் பஞ்சாட்சர ஜபபலத்தினால் ராஜ்யமாக ஜெயித்து சோழராஜாவையும் கூட முடிவாக ஜெயித்து விட்டார். சோழராஜாக்களுக்கு நடராஜா குலதெய்வம். தீட்சிதர்கள் அவர்களுக்கு சிதம்பரத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி முடிசூட்டுவார்கள். உறையூர், தஞ்சாவூர் மாதிரியான தங்களுடைய தலைநகரங்களிலும் சோழராஜாக்கள் பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டாலும் அது அபிஷியல் மட்டும்தான், சோஷியல் என்றும் சொல்லலாம். தெய்வ சம்பந்தமான சமய சடங்காக சாக்ரமெண்டல் என்கிறபடி நடக்கும் பட்டாபிஷேகம் சிதம்பரத்தில் தீட்சிதர்கள் பண்ணி வைக்கிறது தான். அப்போது சூட்டுகிற கிரீடமும் அந்த ஒரு அக்கேஷனுக்கு மட்டும்தான். மற்ற சமயங்களில் அது தீட்சிதர்களின் கஸ்டடியிலேயே சிதம்பரம் கோயிலில் இருக்கும். கூற்றுவ நாயனார் சோழ தேசம் பூராவையும் ஜெயித்துவிட்டு தீட்சிதர்களிடம் போய் தனக்கு முடிசூட்டும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர்கள் சோழ வம்சத்தில் வந்தவர்களை தவிர நாங்கள் யாருக்கும் முடிசூட்ட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். ராஜாவோடு அபிப்பிராய பேதமாக போன பிறகு அந்த ராஜ்யத்தில் வசிக்கிறது உச்சிதமில்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். அதனால் கிரீடத்தை கோவிலிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடாது என்பதால் அதற்கு கஸ்டோடியனாக ஒரு தீட்சிதரை மட்டும் வைத்துவிட்டு மற்றவர்கள் ஊரை விட்டு புறப்பட முடிவு செய்தார்கள். ஒரே ஒரு தீட்சிதர் விலை மதிப்பில்லாத கிரீடத்தை காவல் காத்து கொண்டிருந்தாலும் ஒரு ராஜா அவரை பலாத்காரம் பண்ணி முடிசூட்டு பெறாமல் அடங்கியிருப்பான் என்ற உத்தமமான பண்பாடும் இங்கே தெரிகிறது. சோழ ராஜ்யத்தை விட்டு தீட்சிதர்கள் எங்கே போனார்கள் என்று பெரிய புராணத்தில் சொல்கிற போது அவர்கள் சேரனுடைய மலையாள தேசத்துக்கு போய்விட்டார்கள் என்று இருக்கிறது. குறிப்பு: சேரலன்றன் மலைநாடணைய நண்ணுவார். கூற்றுவ நாயனார் புராணம் 4. பாண்டிய தேசத்துக்கு போகாமல் அதைவிட எவ்வளவோ தூரம் தள்ளி இருந்த மலையாள தேசத்துக்கு போனதாக இருக்கிறதை பார்க்கும்போது தீட்சிதர்களுக்கு அந்த பிரதேச சம்பந்தம் ஜாஸ்தி என்பதாலேயே இப்படியோ என்று தோன்றுகிறது. அப்புறம் அந்த நாயனார் நடராஜாவிடம் உன் குஞ்சிதபாதத்தை தான் நீ என் முடியில் சூட்டணும் என்று பிரார்த்தித்து கொண்டதாகவும் சுவாமியும் ஸ்வப்னத்தில் தோன்றி அப்படியே செய்ததாகவும் இருக்கிறது. பிற்காலத்தில் ராஜராஜனும் சிவபாத சேகரன் என்று இதே தாத்பரியத்தில் தான் தன்னை சொல்லிக் கொண்டான். ஆச்சாரியால் சிதம்பரத்தில் பிறந்ததாக சொல்லியுள்ள பாடத்தில் அவருடைய தகப்பனார் பெயர் விஸ்வஜித், தாயார் பெயர் விசிஷ்டா என்று எல்லாமே வித்தியாசமாய் இருக்கிறது. என்ன இப்படி இருக்கே என்று ஆராய்ந்து கொண்டு போனால் அபினவ சங்கரர் என்று சொன்னேனே, கிபி 788 காலத்தவர் என்று, அவருக்கு இதெல்லாம் பொருந்தி இருக்கிறது. அவர் சிதம்பரத்தில் தான் அவதரித்திருக்கிறார். அப்பா பெயர் விஸ்வஜித், அம்மா விசிஷ்டா. குறிப்பு: ஜகத்குரு ரத்னமாலா ஸ்தவத்தின் 61வது ஸ்லோகத்திற்கு சுஷமா வியாக்கியானத்தில் காணப்படும் வாக்பதி பட்டரின் சங்கரேந்திர விலாச மேற்கோள் இவ்விஷயத்தை தெளிவுற விளக்குகிறது. 2 பேருக்கும் மாறாட்டம் ஏற்பட்டு பாடம் மாறியிருக்கிறது என்று புரிகிறது. ஆனந்தகிரிக்கும் அலாதியாக ஒரு சிதம்பர பற்றுதல் இருந்ததாக தெரிகிறது. அதாவது ஆனந்தகிரிய புஸ்தகத்தின் எல்லா பாடங்களிலுமே குழந்தை சங்கரர் வளர்ந்ததை சொல்லும் போது சாக்ஷாத் சிதம்பரேஜ இவ விராஜமானக, சாக்ஷாத் நடராஜாவை போலவே பிரகாசித்தவர் என்று சொல்லி இருக்கிறது. குறிப்பு: ஆனந்தகிரிய சங்கர விஜயம் 3வது பிரகரணம். ஆச்சாரியால் கோவிந்த பகவத்பாதரை சந்தித்து உபதேசம் பெற்றது சிதம்பரம் என்றே ஆனந்தகிரியத்தின் எல்லா பாடங்களிலும் இருக்கிறது. குறிப்பு: ஆனந்தகிரிய சங்கர விஜயம் 3வது பிரகரணம். ஆச்சாரியால் பற்றிய இதர புஸ்தகங்களில் அந்த இடம் நர்மதா தீரம், பதரி, காசி என்றெல்லாம் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருந்தாலும் பரவலான ஐதிஹ்யம் நர்மதா தீரம் என்றே இருப்பதை கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த உபதேசத்தின் போது வெளிலோகத்திற்கு தெரியாவிட்டாலும் உள்ளூர சிதம்பர சம்பந்தம் இருந்ததாக வைத்துக் கொள்ளலாம். எப்படி என்றால், கோவிந்த பகவத்பாதர் யார்? பதஞ்சலி அவதாரம்தான். பதஞ்சலி சிதம்பரத்தோடு இணை பிரியாமல் சேர்ந்தவர். அதாவது ஆச்சாரியாளின் குரு இப்படி என்றால், பரமகுருவான கௌடபாதரும் சிதம்பரத்தில்தான் பதஞ்சலியிடம் அவர் பதஞ்சலி ரூபத்தில் இருந்தபோதே வியாக்கரண உபதேசம் பெற்றவர். ஆச்சாரியாளோ தத்துவ ரீதியில் எப்போதும் சிதம்பரஸ்தர்.
அதனால் அவரை ஞானாகாசத்திலேயே வைத்து குரு உபதேசித்ததை சிதம்பரத்தில் உபதேசித்தார் என்று எழுதிவிட்டார் என்கலாம். சிதம்பரமும் ஆச்சாரியாலும் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर.